கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக சந்திக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷத்திலிருந்து நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 11ஆம் அதிகாரத்தை நாம் முடிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே 3 ஆபத்துக்கள். முதலாவதாக 2 சாட்சிகள், இரத்த சாட்சிகள். அவர்களை குறித்த காரியம் கடந்து போயிற்று. அதற்கடுத்தாற் போல் 2வது ஆபத்து, அதுவும் கடந்து போயிற்று. இன்றைக்கு இந்த 3ஆம் ஆபத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 7ஆம் எக்காலம் என்பது இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு ஆகும். 7ஆம் எக்காலம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 14 முதலாக பார்க்கும் பொழுது 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. அதை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். அடுத்த வசனம் 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று சொல்லி தொடர்ந்து சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று, உன்னதர் ஆளுகை. 2வதாக உரிய நியாய தீர்ப்பு. 3வதாக உடன்படிக்கை பெட்டி. இந்த 3 காரியங்களை குறித்து இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக உன்னதர் ஆளுகை. உன்னதமான தேவனுடைய பரிசுத்தமான ஆளுகை குறித்து நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே என்று சொல்லி அவருடைய வல்லமை பாராட்டி 24 மூப்பர்களும் ஒளிந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களுக்குள்ள கம்பீர சத்தம், பெரிய கொண்டாட்டம். பின்ன 7ஆம் எக்காலம் தொனிக்கிறது. உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் ஆண்டவருடைய வசமாகிறது. ராஜ்யபாரம் ஆண்டவருடைய கைகளிலே, பூமியின் ஆளுகை அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவது உண்மைதானா? ஆண்டவர் இந்தியாவை ஆளுகிறாரா? ஆண்டவர் உங்கள் நாட்டை ஆளுகிறாரா? அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கட்சியை பற்றி நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை பற்றி ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் நடுங்குகிறீர்கள்? ஏன் அவர்களை குறித்து அருவருப்பாக நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இந்த கட்சியா, இது கடவுளுக்கு விரோதமான கட்சி ஆயிற்றே என்று சொல்லி ஏன் புலம்புகிறீர்கள்? கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அப்படின்னா உங்களுடைய நாடு ஆண்டவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறது என்பது பொருள். God is in control of everyone and every situation. Our security is with the Lord God. தேவன் எல்லாரையும் ஆளுகிறார்.
நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கி கொள்ளுகிறோம். காரணம், கர்த்தர் ஆளுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய ஆளுகையில் நாம் இருக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறோமே, அது நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய இந்தியாவிலே ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக என்று அனுதினமும் ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறோம். எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை! 24 மூப்பர்களின் தொனியை பார்ப்போம். 24 மூப்பர்கள் 16ஆம் வசனம். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜபாரம் பண்ணுகிறீர் என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகா வல்லமை, அதை வைத்து ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுவதாக விதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருடைய ஆளுகைக்கு மிஞ்சியது மேலானது ஒன்றுமில்லை. எனவே இந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து, எப்படி அவர்கள் தலையிலெல்லாம் கிரீடங்கள் உண்டு, முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு ஆண்டவரை பாராட்டுவதாக, போற்றி துதிப்பதாக அவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முகங்குப்பற, பரலோகத்தில் முகங்குப்புற விழுந்து ஆராதித்தார்கள். ஆமாம், நம்மெல்லாம் எப்படி ஆராதனைக்கு செல்லுகிறோமே, அவ்வப்போது ஆலயத்திற்கு போகிறோமே, எப்படி நம்முடைய ஆராதனையிலே ஒருவேளை முகங்குப்புற நாம் விழமாட்டோம். தாழ்மை உண்டா, தியாகம் உண்டா? இந்த ரெண்டு நிச்சயமாக இருக்க வேண்டுமே. தாழ்மையோடு ஆராதிப்பது, தியாகத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பது நிச்சயமாக இருக்க வேண்டுமே. எப்படி செல்லுகிறோம்? ஆமாம், ஆலயத்திற்குள்ளே செருப்பு போட்டுட்டு போகிறோமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரே, செருப்பு போட்டுக்கிட்டு போகிறோமா? அசிங்கமான செருப்பு, எங்கே எல்லாமே நடந்து வந்தது, எதையெல்லாமே மிதித்து வந்தது, அதையெல்லாம் வெளியே போட்டுவிட்டு போகிறோமா? அல்லது அந்த செருப்பை அணிந்து கொண்டு ஆலயத்திற்குள்ளே போகிறோமா? செருப்பை களையுங்கள், சுத்தமான கால்களோடு உட்பிரவேசியுங்கள். அதற்காகத்தான் அந்த காலத்திலேயே ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பு பலிபீடம் மட்டுமல்ல, தண்ணீர் தொட்டியும் இருந்தது, கைகளை கால்களை கழுவுவதற்காக. செருப்பை போட்டு போகாதிருங்கள். செருப்பை போட்டு போடுவது ஒன்று அவமரியாதை, இரண்டாவதாக அழுக்கு. செருப்பில் படிந்திருப்பதெல்லாம் ஆலயத்திற்குள்ளே படிந்திருக்கும். நீங்கள் செருப்பை போட்டுக்கொண்டு போவது போல எல்லாரும் செருப்பை போட்டுக்கொண்டு வரமாட்டார்கள். அவர்கள் வெளியே அவற்றை கழற்றி வைத்து விட்டு தான் வருவார்கள். உங்களுடைய செருப்பின் அழுக்கு அவருடைய பாதங்களிலே படியும். எனவே ஹைஜீனிக்காக, சுத்தமாக, விஞ்ஞான ரீதியிலே உங்களுடைய பாதங்களை பாதுகாத்து கொண்டு உள்ளே நடவுங்கள். ஏனென்றால் கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் எப்படி புகழ்ந்தார்கள் ஆண்டவராகிய தெய்வத்தை? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று சொல்லி புகழ்ந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அர்த்தம் என்ன? அதற்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் உன்னதத்தில் வாழ்கிறவர், வாழ்ந்தவர் அல்ல, வாழ்கிறவர். இன்று ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் உன்னதத்தில் வாழ்கிறவர். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் முதலாக, உன்னதங்களிலே அவர் நம்மை அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். செய்வார் அல்ல, வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் விற்றிருப்பது யாரு? நம்ம விற்றிருப்பது இப்பொழுதே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக உன்னதத்திலே வாழ்கிறவர், இரண்டாவதாக உங்களுடனே வாழ்கிறவர். உன்னதத்திலும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. உங்களோடு வாழ்கிறவர், இம்மானுவேலாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த விதமான பயமும் இல்லை என்று சொல்லி பரவசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே வாழலாம், வாழ வேண்டும், வாழக்கூடிய கடமை நமக்கு உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே அவர் உன்னதத்திலே வாழ்கிறவர், இரண்டாவதாக உங்களுடனே வாழ்கிறவர், மூன்றாவதாக அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உள்ளத்தில் வசிக்கிறவர். உள்ளத்தில் வசிக்கிறவர் எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார் பாருங்கள். ஒரே வேளையில் சர்வலோகத்தையும் அண்ட சராசரத்தையும் தன்னுடைய விரலிலே தொங்க போட்டிருக்கிறவர்.
உங்களுக்குள்ளேயும் வாழ்கிறார். எப்போ? அவரை நீங்கள் உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஏற்றிருக்கிறீங்களா? 20 வருஷமா 60 வருஷமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசற்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்கிறாரே. ஆண்டவரே, வாசற்படியிலே நின்று தட்டும் ஆண்டவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை அழைத்திருக்கிறீர்களா? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். சரியான மொழிபெயர்ப்பு, இதோ வாசற்படியில் நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன், பல ஆண்டுகளாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம். நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா எல்லாமே ஆண்டவருடையது. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது அடிபணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தாழ்மையோடு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். ஆக முதலாவதாக உன்னதத்தில் வாழ்கிறவர், இரண்டாவதாக உங்களுடனே வாழ்கிறவர், மூன்றாவதாக உள்ளத்திலே வசிக்கிறவர். சின்ன உள்ளம், பெரிய கர்த்தர், உன்னதங்களிலே வசிக்கிறவர், உன்னத ஒளிகளிலே வாசமாயிருக்கக்கூடிய தெய்வம் என்று அவரை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறாரே. மனுஷனுடைய உள்ளம் திருக்குள்ளதும் மகா கீழுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அந்த உள்ளம் ஆண்டவருடைய இல்லம் ஆகத்தக்கதாக ஆண்டவர் வலிய வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஏன் தட்டணும்? உள்ள வந்துட வேண்டியதானே. என்ன உள்ள கொண்டி இருக்கு, தாழ்பால் இருக்கு, அதை திறந்து விட வேண்டியது நீங்க தானே. தாழ்பால் உங்க கையில் இருக்கு, லேட்ச் உங்க கையில் இருக்கு, அதை திறந்த உடனே ஆண்டவர் வருவார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன். அப்போ வருக வருக ஆண்டவரே என்று சொல்லி வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும் என்று சொல்லி பாடலோடு ஆண்டவரை வரவேற்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி ஆட்சி செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான்காவதாக ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். நான்காவதாக அவர் எப்படிப்பட்டவர்? உபத்திரவங்களிலே காக்கிறவர். உபத்திரவங்களிலே காக்கிறவர், போராட்டங்களிலே ஆண்டவர் நம்மை மீட்கிறவர், பிரச்சனைகளிலே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். உபத்திரவங்களிலே, ஒன்று உபத்திரவங்களிலிருந்து காப்பார், 2 உபத்திரவங்களிலே இருந்து காப்பார், 3 உபத்திரவங்களின் ஊடாக ஆண்டவர் நம்மை காப்பார். என்ன சொன்னேன்? சொன்ன சரியா விளங்கலையா? திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. 1 உபத்திரவங்களில் இருந்து ஆண்டவர் காப்பார். உபத்திரவம் எங்கே? எகிப்து. அதிலிருந்து மீட்டு ரட்சித்து காத்தாரா? ஆமா, உபத்திரவத்திலிருந்து காப்பார். இன்னொன்று உபத்திரவங்களிலே காப்பார். உபத்திரவம் நம்மை விட்டு போகாது, ஆனால் உபத்திரவங்களில் ஆண்டவர் வந்து நம்மோடு நின்று 4வது ஆளாக நம்மோடு அக்கினி சூளையிலே உலாவி ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார். ஆமாவா இல்லையா? நிச்சயமாக காத்துக்கொள்வார். 2வதாக உபத்திரவத்தின் ஊடாக செங்கடல் பிரியும், ஆண்டவர் நம்மோடு நடந்து வருவார், காத்துக்கொள்வார். உபத்திரவத்தின் ஊடாகவும் ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பாடுகளற்ற வாழ்க்கை குறித்து வேதம் நமக்கு போதிக்கவில்லை, பிராமிஸ் பண்ணவும் இல்லை. வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாரமுண்டு நம்மை நெருங்கி நிற்கிற அல்லது நெருக்கி நிற்கிற பாவமும் உலக வாழ்க்கையில உண்டு, நம்முடைய ஜீவியத்தில் உண்டு. பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். முடிக்கிறவர் அல்ல, முழுமையாக்குகிறவர் என்பது சரியான மொழிபெயர்ப்பு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அது நிச்சயமான ஓட்டம். ஓட்டம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே ஆகான், AGON, ஆகான் என்ற வார்த்தை. அந்த ஆகான் என்ற வார்த்தையோடு ஒரு ஒய் சேர்த்து கொள்ளுங்கள். ஆகனி, வேதனை. நமக்கு நியமித்திருக்கிற வேதனையான வாழ்க்கையிலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் கற்பிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பொறுமையோடு ஓடக்கடவும். வாழ்க்கை
பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பாடுகளின் ஊடாக ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் 24 மணி நேரமும் நமக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வம் ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. மரணம் உண்டு, இருள் உண்டு, பொல்லாப்பு உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மரணம் உண்டு, இருள் உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு, பொல்லாப்பு உண்டு. பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், இந்த பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் தொடர்ந்த அந்த வசனத்திலே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதை குறித்து ஆழமாக சிந்தித்திருக்கிறீர்களா? சிந்திக்க விரும்புகிறீர்களா? சிந்திப்போம். கோல் என்றால் என்ன அர்த்தம்? தடி என்றால் என்ன பொருள்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அல்லது மாடுகளை மேய்க்கும் பொழுது அவர்களிடத்தில் நீளமாக ஒரு கோல் இருக்கும். கொக்கி போல நீளமாக ஒரு கோல் இருக்கும். ஆரோனின் கோல் போற. அதை வைத்து என்ன செய்வார்கள்? மரங்களில் உள்ள இலைகளை அல்லது காய்களை அல்லது கனிகளை அவர்கள் பறித்து போடுவார்கள். எதற்காக? இந்த ஆடுகள் சாப்பிடுவதற்காக, மாடுகள் சாப்பிடுவதற்காக பறித்து போடுவார்கள். கோல் என்றால் கிருபை, உணவூட்டக்கூடிய கோல். தடின்னு என்ன அர்த்தம்? ஆடுகளோ மாடுகளோ மந்தை வைத்து கொண்டிருக்கும் பொழுது விலகி செல்லும் என்றால் இங்கே இருந்து அந்த தடியை தூக்கி எறிவான் அல்லது பக்கத்தில் போய் ஒரு அடி அடிப்பான். எங்கே அடிப்பான் என்று உங்களுக்கு தெரியும். உடனே வலி தாங்காமல் இந்த ஆடுகளோ மாடுகளோ மந்தையில் வந்து சேரும். கோலும் தேற்றும், தடியும் தேற்றும். கோல் கிருபை, தடி சிட்சை. கோலும் தேற்றும், தடியும் தேற்றும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சில வேளைகளிலே நம்மை தேறுதல் படுத்த, நம்மை ஆறுதல் படுத்த, நமக்கு இளைப்பாறுதலை தர ஆண்டவர் கோலை பயன்படுத்துகிறார், கிருபையை பயன்படுத்துகிறார். சில வேளைகளிலே தடியை பயன்படுத்துகிறார், சிட்சிக்கிறார். மீண்டுமாக ஆண்டவருடைய கூட்டத்திலே, மந்தையிலே நாம் வந்து சேர்வதற்காக. ஆக கோல் வரும் பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தடி வரும்போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் நன்மை தீமை எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை செய்து காட்டினானே யோபு. கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் சொல்லி வாழும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். யோபு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வசனம், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம், என்னுடைய வாழ்க்கையின் ஆதார வசனங்களிலே அந்த வசனமும் ஒன்று. என்ன வசனம்? அவர் என்னை கொன்று போட்டாலும், யோபு 13:15 யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்பேற்பட்ட ஸ்தோத்திர வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே வாழ்க்கையிலே அவ்வப்போது அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். நாம் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் கர்த்தர் அங்கே வந்து நிற்கிறார், நம்மை பிடிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. சில சமயங்களிலே விலகுவது போல அல்லது கைவிடுவது போல காணப்படுகிறது. ஏன் தெரியுமா? நாம் அவரை விட்டு விலகி விட்டோமே, நாம் அவரை கைவிட்டு விட்டோமே. அதனால்தான் ஆண்டவர் சொன்னதை ஆண்டவருக்கு நான் திருப்பி சொல்லவில்லை. எப்படி? ஆண்டவரே நீர் சொன்னீர், ஆண்டவரே என்னை விட்டு விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். நான் உம்மிடத்தில் சொல்லவில்லை ஆண்டவரே, இன்றைக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரே.
கர்த்தாவே, நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், நானும் உம்மை கைவிட மாட்டேன். யோனாவைப் போல உம்மை விட்டு விலகி ஓட மாட்டேன், சீமோனைப் போல உம்மை நான் கைவிட மாட்டேன். கர்த்தாவே, நீர் என்னோடு இருப்பது போல நானும் உம்மோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். இன்னொரு காரியத்தையும் பார்ப்போமே. முதலாவதாக ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது உன்னதத்திலே வாழ்கிறவர், இரண்டாவதாக உங்களோடு வாழ்கிறவர், மூன்றாவதாக உள்ளத்தில் வசிக்கிறவர், நான்காவதாக உபத்திரவத்திலே காக்கிறவர், ஐந்தாவதாக உள்ளளவும் ஜீவிக்கிறவர். உள்ளளவும் ஜீவிக்கிறவர். ஆண்டவர் நித்தியர், நீண்ட ஆயுசுள்ளவர், உள்ளளவும் வாழ்கிறவர், பரலோகத்திலே பூலோகத்திலே சர்வலோகத்திலே வாழக்கூடிய தெய்வம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், பாடி இருக்கிறோமே. ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஜீவிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதனால என்ன பிரயோஜனம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைதான் என்னை தொடரும், கிருபைதான் என்னை தொடரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை என்பதனாலே கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கை இணைந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த 7ஆம் எக்காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது இன்னும் சில காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக உன்னதருடைய ஆளுகை. நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் 24 மணி நேரமும் நமக்காக கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ளவர். ராஜ்ய பாரம் பண்ணுகிறார். எப்படி ராஜ்ய பாரம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் வல்லமையோடு இந்த உலகத்தை ஆளுகிறார். இரண்டாவதாக நியாயத்தோடு இந்த உலகத்தை நியாய்ந்திருக்கிறார். மூன்றாவதாக கிருபையோடு நமக்கு பரிசுகளை, விருதுகளை ஆண்டவர் வழங்குகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 17, 18 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 17, 18. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிறவர்களுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மேலான வல்லமையோடு இந்த உலகத்தை அவர் ஆளக்கூடியவர், நியாயமாக நியாயந்திருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவருடைய நியாய தீர்ப்புக்கு இலக்காகி அவரை தொழுது கொள்கிறவர்கள், அவரை மகிமைப்படுத்தியவர்கள், நியாய தீர்ப்பிலே நேர்முகமான விடைகளை ஆண்டவருக்கு கொடுத்தவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தியவர்கள், அவர்களுக்கு பரிசுகளையும் விருதுகளையும் ஆண்டவர் வழங்கக்கூடியவர் என்று சொல்லி கூட நம் வேதத்திலே தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக முதலாவதாக உன்னதர் ஆளுகை, இரண்டாவதாக உரிய நியாயத்தீர்ப்பு வழங்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனம், ஜாதிகள் கோபித்தார்கள், ஜாதிகளுடைய கோபம். இரண்டாவதாக, அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. இது ஆண்டவருடைய கோபம். அடுத்த அதிகாரம் பாருங்கள். அடுத்த அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம் 12, 17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு என்று வாசிக்கிறோம். ஜாதிகளின் கோபம், சாத்தானின் கோபம், சர்வ வல்லவருடைய கோபம் நியாய தீர்ப்பில் கலந்து கொண்டதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். கோபிக்கக்கூடிய தெய்வம், நன்மை செய்தவர்களுக்கு அவர் ஈவுகளை, பரிசுகளை கொடுக்கக்கூடியவர். ஆனால் தீமை செய்து மனம் திரும்பாதவர்களை அவர் தண்டிக்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக இந்த பொதுமக்கள், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்நாட்களிலே தேவனுக்கு பயப்படாதவர்கள் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியர்களுக்கு தீங்கு செய்தார்கள், பரிசுத்தவான்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்கள், பயபக்தி உள்ளோரை அவர்கள் ஏளனம் பண்ணினார்கள். அவர்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கத்தக்கதாக தயாராக இருக்கிறார்கள். இன்னொரு காரியத்தை குறித்து அந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது, கெடுத்தவர்களை கெடுக்கத்தக்கதாக நியாய தீர்ப்பு வழங்க இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 18ஆம் வசனம் பாருங்கள், கடைசி பகுதி. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். பூமியை கெடுத்தவர்கள், வானமும் பூமியும் கர்த்தருடையது. பூமியை ஆண்டவர் படைத்தார். பூமியை எப்படி கெடுக்கலாம்?
பூமியை எப்படி அசுசிப்படுத்தலாம், விபசாரம் பண்ணி பூமி எப்படி அருவருப்பாகலாம், கொலை செய்து அந்த இரத்தத்தை பூமியில் எப்படி சிந்தலாம், 7 வருஷத்திற்கு ஒரு முறை பூமிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டுமே, ஓய்வு கொடுக்காமல் அதை உழுது எப்படி பயிரிடலாம், அநேக வேளைகளிலே பூமி கெடுக்கப்படுகிறது. விசுவாசிகள் மூலமாக, அவிசுவாசிகள் மூலமாக பூமி கெடுக்கப்படுகிறது. கெடுக்கிறவர்களுக்கு கெடுதியான நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட நியாயத்தீர்ப்புக்கு காலம் வந்தது என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பூமி கர்த்தருடைய பாதபடியாச்சே, அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக உன்னதர் ஆளுகை, இரண்டாவதாக உரிய நியாயத்தீர்ப்பு, மூன்றாவதாக உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி ஒரே குழப்பம். இப்போ யூடியூப்ல உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது, இருக்குதா இல்லையா, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதா, எங்கேயாவது கொலுவில் வைத்திருக்காங்களா, அது பெரிய கேள்வி. சர்வ குழப்பமான பதில்களை யூடியூப்ல நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை பற்றிய செய்திகள் அங்கும் இங்கும் தாறுமாறாக, நிறைய யூகங்கள், நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்கள், நிறைய தவறான போதனைகள். முதல்ல உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு பார்த்துருவோமா? கடைசி வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. எங்க இருக்கு? ஆப்பிரிக்காவிலையா, ஐரோப்பாவிலையா, அமெரிக்காவிலையா, ஆஸ்திரேலியாவிலையா? பரலோகத்திலே காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. ஐயா, ஒரு காலத்தில் உடன்படிக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துச்சே. தேவன் சொன்னாரே மோசேயின் இடத்துல, பரலோகத்தில் காட்சிகளை நான் உனக்கு காட்டினேனே, அதன் சாயலின்படி கீழே ஒரு உடன்படிக்கப்பட்டியை உண்டாக்கு, ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கு என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆசரிப்பு கூடாரம் எங்கே? அழிந்து போயிற்றே. அப்ப உடன்படிக்கப்பட்டு எங்கே? இல்லையே. அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி ஒரு உருப்படியான முடிவை உபதேசிமார்கள், ஊழியக்காரர்கள் நமக்கு கொடுக்கவில்லையே. எவ்வளவு குழப்ப வேண்டுமோ அவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கிறார்களே. உடன்படிக்கப்பட்டு என்ற தலைப்பில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள், குழம்பிய போவீர்கள். அந்த அளவுக்கு குழப்பங்கள் விளைவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் உடன்படிக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. அது கிருபாசனம் கொண்டதாக அமைந்திருந்தது. பாவ நிவர்த்தி நாளுக்காக அது பயன்பட்டது. அது மட்டுமல்ல, மிருகங்களின் ரத்தம் தெளிக்கப்பட்டு பாவ நிவர்த்தி செய்வதற்கு அடிகொலியது. பின்னர் கர்த்தருடைய கோபம் உண்டது. அதை உற்று பார்க்கும் பொழுது அல்லது தொட்டு விடும் பொழுது கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லியெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். போருக்கு புறப்படும் பொழுது உடன்படிக்கப்பட்டு உபயோகிக்கப்பட்டது. ஆமா, எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? உடனே சொல்லிடுவீங்களா? 7 தடவை சுற்றி வந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், கூக்குரல் தாங்காமல் கோட்டை இடிந்தது. அதுதான் சரியான விளக்கமா? இல்லை இல்லை இல்லை. சரியான விளக்கம் என்ன தெரியுமா? அவர்களையெல்லாம் சுற்றி வந்தது உண்மை, 7ஆம் நாளில் 7 தடவை சுற்றி வந்தது உண்மை, ஆர்ப்பரித்தது உண்மை. ஆனால் எரிகோ கோட்டை விழுந்ததற்கு காரணம் உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டி அந்த கூட்டத்திற்கு முன்பாக சென்றது. உடன்படிக்கை பெட்டினா அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் முன்னால் செல்லும் பொழுது அந்த பிரசன்னம் கோட்டையை தாக்கியது, விழுந்தது. மற்றதெல்லாம் ஆர்ப்பரிப்பு, 7 நாள் சுற்றல், அதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். பின்னால நடக்கக்கூடிய, சுற்றி நடக்கக்கூடிய சில காரியங்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் முக்கியமாக உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னமாக கருதப்பட்டதினாலே அது வல்லமை நிறைந்த ஒரு பெட்டியாக அந்நாட்களிலே காணப்பட்டது. சரி ஐயா, இந்த உடன்படிக்கை பெட்டி பல்லாண்டுகளாக அவர்களுக்கு பயன்பட்டதே. இப்ப அது எங்கேயா இருக்கு? இப்ப தானே வாசித்தீங்க, பரலோகத்தில் இருக்கு. அப்ப பூலோகத்தில் இருந்தது. பரலோகத்தில் இருப்பது நிஜம், பூலோகத்தில் இருந்தது நிழல். அதுதான் வித்தியாசம். ஆண்டவர் மோசேயின் இடத்தில் சொன்னார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி பூலோகத்திலே ஆசரிப்பு கூடாரத்தையும் அதனுடைய தட்டுமுட்டுகளையும், குறிப்பாக உடன்படிக்கை பெட்டியும் செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். பூமியிலே காணப்பட்டது என்ன? மாடல், மாதிரி, சாயல், நிழல், அவ்வளவுதான். மேலே நிஜம். உண்மையான உடன்படிக்கை பெட்டி பரலோகத்தில் இருந்தது, பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்க போகிறது. அப்போ கீழே காணப்பட்டது நிழல். சூரியன் வந்தா
நிழல் வரும். சந்திரன் வந்தால் நிழல் போய்விடுமே. போய்விட்டது. எங்கே போய்விட்டது தெரியவே தெரியாது. அப்போ அதை பற்றி நம்ம என்ன நினைக்க, என்ன செய்ய, என்ன ஒரு முடிவுக்கு வர, என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் உங்களுக்கு தெரியும். அது என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 உங்களுக்கு தெரிந்தது. தெரியாத வசனம் இது எரேமியா 3:16. எடுத்துக்கொள்வோமா? எடுத்துக்கொள்வோம். உடன்படிக்கை பெட்டியை பற்றிய பேச்சு எங்கேயாவது வந்தால் இந்த வசனத்தை எடுத்து காட்ட வேண்டும். காட்டினால் சாத்தானே நடுங்குவானே. பாருங்க, எரேமியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேசத்திலே பெருகி பலுகுகிற நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. அது இனி சப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். முடிஞ்சு போச்சா? இல்லை, இல்லை, இல்லை. அதை குறித்து பேசவே வேண்டாம். அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அங்கேயும் இங்கேயும் வீடியோக்களை எடுத்து மக்களுக்கு விநியோகிக்கவும் வேண்டாம். பேசாதே. முடிந்த கதை. ஆசரிப்பு கூடாரம் போல. இப்படி இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி அப்பொழுது இருந்தது, என்றைக்கும் இருந்தது பரலோகத்தில். அதை குறித்து தான் இந்த அதிகாரத்தின் வெளிப்படுத்தும் விசேஷத்தின் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் பார்த்தோம். சரி, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த எரேமியாவே எடுத்துக்கொள்ளுங்களேன். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட்டையும் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 18ஆம் வசனம் முதல், அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நீ, ஆண்டவர் சொல்றார், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். நமக்கு தெரிந்த வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன? நீ என்னை விட்டு விலகுவதில்லை. எப்படி? லேசான சர்டிபிகேட்டா இது? சாதாரணமான நற்சான்றிதழா இது? நீயும் என்னை விட்டு விலகுவதில்லை, நீயும் என்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை விட்டு விலக மாட்டாய், நீ என்னை கைவிட மாட்டாய். யோனாவை போல விட்டு ஓட மாட்டாய். பிறகு பேதுருவை போல என்னை கைவிட மாட்டாய். இணைந்து வாழ்வோம். என்ன பெரிய ஆசீர்வாதம்! பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆச்சரியத்தை புலப்படுத்தக்கூடிய அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகார கடைசி வசனங்களிலே மின்னல்கள், சத்தங்கள், இடிமுழக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள், பெருங்கல் மழை இதெல்லாம் சேர்ந்து ஆர்ப்பரிப்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க, படிக்க படிக்க எங்களுக்கு ஆனந்தம், எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, இந்த பொக்கிஷ நூலை எங்களுக்கு நீர் பரிசளித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். வேதமின்றி, அதனால் ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே மக்கள் விரைந்து கொண்டிருக்கும் பொழுது உம்மை எங்களுக்கு அருளி செய்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பரிசளித்து எங்களை வாழ வைக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. எங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதத்தை கருத்தாக ஒவ்வொரு நாள் வாசித்து தியானித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கனிதந்து வாழத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.